என்று அழைக்கப்படக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு அதன் பின்னராக சிறையில் அடைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக அனைவருமே அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக அது பற்றி நானுமே பல காணொலிகள் வெளியிட்டிருக்கின்றேன். இந்த நிலைமையில இவருடைய கைதினை தொடர்ந்து குறிப்பாக அவர் சிறையிலே அடைக்கப்பட்டதன் பின்னராக பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் விசாரணைகளின் பொழுது வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றன. அந்த மாதிரியாக மீண்டுமாக ஒரு உண்மை, குறிப்பாக யாருமே சற்றும் எதிர்பார்க்காத விதத்திலே அந்த ஒரு விடயம் வெளிவந்திருக்கின்றது. இப்படியெல்லாமா இவர்கள் இருந்தார்கள் என்ற மாதிரியாகத்தான். ஏனென்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே இந்த செம்மணி மனித புதைகுழிகள் விவகாரத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் இந்த பட்டலந்த சித்திரைவதை முகாமை பற்றியும் அண்மையிலே பார்த்திருந்தோம். இவ்வாறெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரு தமிழனாக ஒருவர் இவ்வாறு இருந்தாரா என்கின்ற ஒரு கேள்வி இந்த ஒரு விடயத்துக்கு பின்னராக மக்கள் மத்தியிலே நிச்சயமாக ஏற்படும். அதற்கு ஐயப்பாடுகளை தேவையில்லை. குறிப்பாக இந்த நபர் அப்படியானவர் தான் அப்படி என்று சொல்லக்கூடியவர்களும் அவருடன் இருந்தவர்களும் சொல்லலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த ஒரு விடயம் என்ன, அந்த அதிர்ச்சிகரமான உண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனையும் விட முக்கியமாக அவர் என்ன காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாரோ அந்த ஒரு காரணம் தொடர்பில், குறிப்பாக அந்த பேராசிரியருக்கு என்ன நடந்தது, அவருடைய உடலுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவுமே உண்மைக்குமே பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அது என்னன்றதையும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். அதாவது முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருக்கக்கூடிய பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கான காரணம், அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றது எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்கு நான் இதனுடைய ஒரு முழு விவரங்களையுமே சொல்லாமல் அந்த ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றேன். அந்த வகையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்த பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று கொழும்பிலே நடைபெற்ற ஒரு மாநாடு ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு மீண்டுமாக அவர் வீட்டுக்கு திரும்புகின்ற சமயத்திலே அவர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். குறிப்பிட்ட அந்த விவகாரம் தொடர்பாகத்தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பின்னராக பல தகவல்கள் அந்த ஒரு பிரச்சனை தொடர்பாக ஏகப்பட்ட கோணங்களையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து பல உண்மைகள் வெளிவந்திருந்தன. அந்த நிலைமையில தற்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்றது இந்த பேராசிரியர் கடத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு எங்கு சித்திரவதை செய்யப்பட்டாரோ, எங்கு கொலை செய்யப்பட்டாரோ அந்த ஒரு இடம் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த ஒரு இடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முகாம் யாருக்கு இந்த முகாம் நேரடியாகவே தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, பிள்ளையானுக்கு தான். குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்ததன் பின்னராக, அதாவது கருணா மற்றும் பிள்ளையான் அவர்கள் இருவருமே பிரிந்ததன் பின்னராக பிள்ளையானினுடைய குழுவினரால குறிப்பிட்ட அந்த முகாம் செயற்பட்டு வந்ததாக விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுதான் வெளிவிட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அதே சமயம் அந்த முகாமில ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னமும் அந்த முகாமிலே சித்திரவதை செய்யப்பட்டவர்களும் கூட, கொலை செய்யப்படாமல் சித்திரவதை செய்யப்பட்டு விட்டு பின்னராக விடுபட்டவர்களும் கூட தற்பொழுது இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்தும் கூட விசாரணைகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டு அவை பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. இவை அனைத்துமே குற்றப்புலனாய்வு பிரிவினரால மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இந்த ஒரு முகாம் எந்த காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது, விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து இவர்கள் இருவரும் பிரிந்ததன் பின்னராக என்று சொல்லப்பட்டாலும் சரியாக எந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் 2005ஆம் ஆண்டில் இருந்து இந்த ஒரு முகாம் செயல்பட்டு வருகிறது என்கின்ற ஒரு விடயம் வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. அதே சமயம் குறிப்பாக இந்த பிள்ளையானினுடைய இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக எதற்காக அவர் கைது செய்யப்பட்டாரோ அந்த ஒரு விடயம் தொடர்பாக பல கோணங்களையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட பொழுது பல விடயங்கள் வெளிவருகின்றது. அவ்வாறு வெளிவந்த ஒரு விடயம் தான் இந்த சித்திரவதை முகாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயமும் கூட. அதாவது இங்குதான் அந்த பேராசிரியர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு விடயம் சார்பாகவும் பல கோணங்களையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலே ஒவ்வொரு படியாகத்தான் அந்த சித்திரவதை முகாமிலே சித்திரவதைக்குள்ளான நபர்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக இருக்கட்டும், அதே சமயம் அந்த
சித்திரவதை முகாம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களிடம் குடிமகன்களிடம் வந்து பல விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அவர்கள் சொன்ன விடயம் என்றது வந்து அந்த முகாமிலிருந்து எந்த ஒரு நேரத்திலையுமே அலறல் சத்தம், கடுமையான ஒரு அலறல் சத்தம் கேட்ட வண்ணமாகவே இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது அந்த ஒரு முகாம் என்றது, அந்த முகாமை சுற்றிக்கூடிய பகுதிகள் என்றது வந்து விவசாயிகளால் நெற்பயிற்சியை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த இரண்டு தரப்பினரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றதை தாண்டி இன்னொரு தரப்பினரிடம் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையான் குழுவினருடன் குறிப்பாக அந்த முகாம் இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலப்பகுதியிலே அங்கு தங்கியிருந்த நபர்கள் அவர்களுமே தற்பொழுது இருக்கின்றார்கள் தான் இல்லை. 2005ஆம் ஆண்டு என்கின்ற பொழுது இப்பொழுது 2025ஆம் ஆண்டு. ஆகவே வெறுமனே ஒரு 20 வருடங்கள் தான் கடந்திருக்கின்றன. ஆகவே நிச்சயமாக அவர்கள் வந்து உயிருடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது அவருடன் இருந்த நபர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களிடமிருந்தும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் சொன்ன விடயங்கள் எல்லாமே வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் குறிப்பிட்ட இந்த முகாமை பற்றி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முகாம் ஒரு உயரமான இடத்துல அது இருக்கிற காரணத்தினால அது உண்மைக்கும் இப்பொழுது வரைக்குமே பாதுகாப்பாக இருக்கிறதாகவும், அது மட்டுமல்லாமல் குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து அந்த இடத்தை இப்பொழுது வரைக்கும் கண்காணித்துக் கொண்டு வருவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரி, இதெல்லாம் அதாவது அந்த இடம் அங்கு இருந்தது, என்ன நடந்திருக்கின்றது, இந்த பேராசிரியர் அங்குதான் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தகவல்கள் இதில் இருந்து வெளியானாலும் இவர் கைது செய்யப்பட்டது என்னமோ இந்த பேராசிரியருடைய விவகாரத்தில் தான். அப்படி என்றால் அவர் இந்த கொலை செய்யப்பட்ட அந்த பேராசிரியருக்கு என்ன நடந்தது, அவருடைய உடலுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்த கேள்வி இங்கே வரும். அவரினுடைய உடல் அங்கு இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் வீசப்பட்டதாக தகவல்கள் சொல்லுகின்றது. குறிப்பாக இந்த விசாரணைகளினூடாக அந்த ஒரு விடயமும் தெரிய வந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இதனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைத்தன்மை என்ன என்றது வந்து உண்மைக்குமே தெரியவில்லை. காரணம், இது ஒவ்வொருவரும் அந்த பகுதியில் இருந்தவர்கள் அல்லது அந்த பிள்ளையானினுடன் இருந்தவர்கள் அந்த காலப்பகுதிகளிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களை சொல்வார்கள். இது எல்லாமே இனி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் சற்று காலம் நீடிக்கும், இன்னும் சற்று காலங்கள் எடுக்கும் அந்த விசாரணைகள் முடிவு. இதுதான் விடயம் என்றது வந்து உத்தியோகபூர்வமாக அல்லது அறுதியும் இறுதியுமாக கிடைக்கின்ற காலம் என்றது வந்து இன்னும் சற்று காலம் எடுக்கும். இந்த நிலைமைகளுக்குள்ள இது எல்லாமே ஒரு செய்திதான். உண்மைக்குமே எனக்கோ உங்களுக்கோ அல்லது கேட்கின்றவர்களுக்கோ ஒரு சிறிய கவலைகளை ஏற்படுத்திய வண்ணமாக இருக்கும். ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து இது ஒரு செய்தி. பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரம் அல்லது குறிப்பிட்ட அந்த பேராசிரியர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விவகாரம், இது எல்லாமே ஒரு செய்தி. ஆனால் அன்றைய நாள்ல இருந்து, அந்த அவர் காணாமல் ஆக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரைக்கும் இது ஒரு வேதனையான ஒரு விடயம். ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை கேட்கின்ற பொழுது எங்களால் கடந்து போக முடியாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் வந்து அந்த பேராசிரியனுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் நாளுக்கு நாள் தங்களினுடைய தந்தை காணாமல் ஆக்கப்பட்டு விட்டார். ஆனால் அவர் இறந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு இறக்காமலும் இருக்கலாம். அப்படி இறந்திருந்தால் அவர் இறக்கின்ற சமயத்தில் எவ்வாறான சித்திரவதைகளை அனுபவித்திருப்பார் என்று சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்குள்ளேயோ அல்லது உறவினர்களுக்குள்ளேயோ ஓடிக்கொண்டுதான் இருக்கும். இவ்வாறான செய்திகளை ஒவ்வொரு முறையும் கேட்கின்ற பொழுது அந்த நேரம் என்னுடைய தந்தை, என்னுடைய உறவினர் எவ்வாறான சித்திரவதைகளை அனுபவித்திருப்பான் என்கின்ற அந்த விடயங்களை யோசித்து பார்க்கின்ற பொழுதே அவர்களால் அந்த நாளை கடப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஆகவே உண்மைக்குமே இது ஒவ்வொரு நாளும் செய்திகளாக வெளிவருகின்ற சமயத்திலே இந்த பிரச்சனை எப்பொழுதுதான் தீர்வுக்கு வரும், எப்பொழுதுதான் இதில் இவர்தான் குற்றவாளி, இதுதான் நடந்தது என்கின்ற ஒரு தீர்க்கமான முடிவு வந்தால் அதன் பின்னராக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு குறிப்பாக இதுதான் நடந்தது என்கின்றதை மனதிலே ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல கூடியதாக இருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் இப்படி நடந்திருக்குமோ, அப்படி நடந்திருக்குமோ, இதுதான் நடந்ததோ அப்படின்னு சொல்லி ஒரு விடயங்கள் வருகின்ற பொழுது அது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்மைக்குமே ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கும். அந்த வகையிலே இந்த ஒரு விடயம் தொடர்பாக உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.